அழகி இனிமே மகா சூர்யாவோட குழந்தையாதான் இந்த வீட்ல இருப்பா. அதுல எந்த மாற்றமும் இல்ல. மகா, நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? நான் தெரிஞ்சுதான்க்கா பண்றேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு. அனாமிகா இந்த வீட்ல தான் இருக்கணும். அவ இந்த வீட்டோட மருமக. அவ பேசட்டும். இது என்ன புது கதையா இருக்கு? இது எப்படி டீல் பண்றது? எப்படியோ ஆக மொத்தம் எல்லாரும் அடிச்சுட்டு சாகட்டும். இல்ல, இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏன் ஏன் ஏத்துக்க முடியாது? முடியாதுன்னா முடியாது. அதான் ஏன் முடியாதுன்னு கேக்குறேன். அழகி விஜயோட பொண்ணா இருக்க கூடாதுன்னு தானே கோவப்பட்டு இந்த வீட்டை விட்டு போக முடிவு பண்ண? ஆமா, அழகிக்கும் விஜய்க்கும் எந்த தொடர்பும் இருக்க கூடாதுன்னு சொன்னேன். ஆனா நீங்க அழகியவும் மறுபடியும் இந்த வீட்லயே வச்சிருந்தா விஜயும் அழகியும் ஒருத்தர் பாசம் காட்டாமலே இருப்பாங்க. அதான் வேண்டான்னு சொல்றேன். என்ன பேசுற அனாமிகா? அழகி ஆசிரமத்துல சேர்த்தா மட்டும் அழகி விஜயோட பொண்ணு இல்லன்னு உன்னால மாத்திர முடியுமா? ஆனா நாங்க அழகிய லீகலா தத்தெடுத்தா அழகி எங்க பொண்ணுதான். அதை யாராலையும் மாத்த முடியாது. இந்த வீட்ல இருக்கிறதுனாலயோ இல்ல விஜய் அவளை பாக்குறதுனாலயோ அழகி எங்க பொண்ணுங்கிறது மாறாது. அழகி இனி எங்களோட பொண்ணுதான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. விஜய், அழகி எங்க குழந்தைய தத்தெடுத்துக்கிறதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே? இல்ல நீ வேண்டாம். ஏ விஜய், ஒத்துக்கோடா விஜய். மகா சொல்றது நல்ல முடிவு தான். ஏன்னா உன் வாழ்க்கையை சரி பண்ணணும்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா அது கடைசியில தோல்வியில போய் முடிஞ்சிருச்சு. அதனால ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. எதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள நடக்கக்கூடாதுன்னு நினைச்சதோ அது எல்லாம் நடந்துருச்சு. இங்க பாரு விஜய், மகா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. நீ சம்மதம் சொல்லு விஜய். இனிமேலாவது நீயும் அனாமிகாவும் சந்தோஷமா வாழணும். எனக்கு சம்மதம். நீ அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சது. இனி உனக்கும் விஜய்க்கும் நடுவுல அழகி எந்த விதத்திலுமே தொல்லையா இருக்க மாட்டா. திரும்பவும் சொல்றேன், அழகி இனிமே எனக்கும் சூர்யாக்கும் மட்டும்தான் சொந்தம். இதுல எந்த மாற்றமும் இல்ல. இதுக்கு மேலயும் என் பொண்ணு இந்த வீட்ல இருக்க கூடாது, அவளை கொண்டு போய் ஆசிரமத்துல சேருங்க, அது இதுன்னு ஏதாவது பேசுன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஜாக்கிரதை. என்ன அதான் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுல? அப்புறம் என்ன, பெட்டி எடுத்துட்டு உள்ள போக வேண்டியதானே? மகா எடுத்த இந்த முடிவால் பார்த்தீங்கன்னா அனாமிகா வந்துட்டு இப்போதைக்கு சரி ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு உள்ளுக்குள்ளே எப்படி இருந்தாலுமே வந்துட்டு அழகி வந்துட்டு உள்ளே இருந்து வீட்டில் இருந்தால் பிரச்சனை தான். இப்போதைக்கு சம்மதம் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொல்ல எப்படியானா அழகி வந்து இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம், இல்லைன்னா யாரானா வச்சு கடத்திட்டு கொண்டு போய் வேறு எங்கேன்னு கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. ஆனால் மகா இருந்துட்டு இனிமேல் அழகி தான் நம்ம உலகம், சூர்யா தான் நமக்கு இல்லைன்னு ஆகி போச்சு, இனிமேல் அழகி கோசமான நம்ம இந்த வீட்டில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. அடுத்து என்ன நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் இன்னொரு வீடியோ சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.